ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஜேமியா லைஃப் ஸ்டைல். இது வெயிட் லாஸ் சீரீஸோட டே 28 ஆஃப் 100. மறுபடியும் இடையில ஒரு 5 days வீடியோ போட முடியல, கொஞ்சம் ட்ராவலில் இருந்ததுனால. பட் வந்துட்டு வெயிட் லாஸ் ஜேர்னியில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே தான் இருந்தேன். ஸோ டே 28 என்னென்ன சாப்பிட்டேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மார்னிங்க்கு வந்து உளுந்தங்கஞ்சியும் செவ்வாழைப்பழமும் ஒரு 2 அப்பளம் எடுத்துக்கிட்டேன். அண்ட் லஞ்சுக்காக சப்பாத்தியும் முட்டை குழம்பும் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் அன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச்சில் இருந்துச்சு. டின்னருக்கு வந்துட்டு நான் ஒரு வெட்டிங்க்காக போயிருந்தேன். ஸோ அங்கே கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டேன், கொஞ்சமாக பிரியாணியும், கொஞ்சமாக 2 சிக்கன் பீஸ் எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து இந்த சேனல் மூலமாக ஒரு விஷயத்த கன்வே பண்ண சொன்னாங்க. அண்ட் அது ரொம்பவே அழகான ஒரு விஷயமா இருந்தது. எனக்கும் ரொம்ப பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இல்லை, அண்ட் வியூஸும் பெருசாக இல்லை. பட் எனக்கு கிடைக்கிற 200 சப்ஸ்கிரைபர்ஸ் மீன்ஸ் 200 வியூஸுக்கு நான் இதை சொல்லணும்னு நினச்சேன். அதனால் இந்த ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறேன். இதே மாதிரி மோட்டிவேஷ்னல் திங்ஸ் வேணும்னா என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம லைஃப்பில், நம்ம எல்லாரோட லைஃப்லேயும் சின்ன வயசில் ஒரு பெரிய மேஜிக் நடந்திருக்கும். அந்த மேஜிக்கை நம்ம நோட்டீஸ் கூட பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கை என்னோடய ஃப்ரெண்டு பேர் மதி, அவங்க எனக்கு சொன்னாங்க. அந்த மேஜிக் அவங்க சொல்லும் போது தான் ஆமாம்ல அப்படின்னு நானே ரியலைஸ் பண்ணேன். ஸோ அந்த மேஜிக்கை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அதை இப்போவாது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ நம்ம லைஃப்பில் பெரிய மேஜிக் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நம்ம தினம் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸு தன்னாலே துவைச்சி கபோர்டில் இருந்திருக்கும் சின்ன வயசில். நமக்கு தேவையான சாப்பாடு டைனிங் டேபிளுக்கோ இல்லை நம்ம எங்கே போகிறோமோ வரோமோ நம்மளை தேடி ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். நம்ம தூங்கும்போது கூட நமக்கு பெட்ஷீட்டு எல்லாம் நமக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிருக்கும். அப்போ இது எவ்வளோ பெரிய மேஜிக்னு சத்தியமாக தெரியலை. இப்போது அவங்க ஒரு அம்மா, அவங்க சொல்கிறாங்க, இப்போ நான் ஒரு அம்மா, நான் அந்த மேஜிக்கை பண்ணுறேன். இதெல்லாம் நான் பண்ணும்போது தான் இது ஒரு மேஜிக், என் அம்மா பண்ண மேஜிக்னே எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மேஜிக் எங்கள் அம்மா எனக்கு பண்ணும்போது எனக்கு அது புரியலை, தெரியலை, புரிஞ்சிக்கவும் நான் விரும்பலை. ஆனால் இதை நான் என் குழந்தைங்களுக்கு பண்ணும்போது தான் என் அம்மா எவ்வளோ கிரேட்டில் எனக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க, எப்படிப்பட்ட மேஜிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எங்கள் அம்மாவுக்கு நான் ரொம்ப இப்போ தேங்க்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட அதை ஷேர் பண்ணாங்க. ஸோ நம்ம சின்ன சின்ன விஷயத்த நிறைய இடத்துல வந்து மிஸ் பண்ணிடுறோம்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அப்பப்போவே